2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள அடுத்த ஓராண்டில் களப்பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என பாமக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், வன்னியர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உட்பட 30 தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அருகே சங்கமித்ரா திருமண அரங்கில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள களப்பணிகளை விரைவுபடுத்துவது என்ற அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் மக்கள் விரோத அரசை அகற்றி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் ஆட்சியை அமைப்பதற்கான வலுவான அடித்தளத்தை கட்டமைக்கும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டை பயன்படுத்திக் கொள்ள புத்தாண்டு பொதுக்குழு உறுதியேற்கிறது என்ற அரசியல் தீர்மானம் முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கட்டாயமாக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மறுக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடுவண் அரசின் கல்வி வேலைவாய்ப்பில் ஓபிசி உள் இடஒதுக்கீடு தொடர்பான ரோஹிணி ஆணைய அறிக்கையை நடுவண் அரசு செயல்படுத்த வேண்டும். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு உறுப்பினர்களை விரைந்து நியமிக்க வேண்டும். வன்னியர்கள் உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதானி ஊழல், தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உள்ள தொடர்பு குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் 3 முறை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும். விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து ஆராயவும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து பரிந்துரைக்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் குழு அமைக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோரின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். காலியாக உள்ள 6.25 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை நடுவண் அரசு ரத்து செய்ய வேண்டும். NLC நிறுவனத்தை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் பொதுக்குழுவில் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடி முழு மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதுகாப்பு வழங்க தவறிய தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேகதாது அணை கூடாது, காவிரி நீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலிமையான காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். ஓபிசி இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் முறையை நீக்க வேண்டும். பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும். இணையவழி ரம்மிக்கு உச்சநீதிமன்றத்தில் தடைபெறும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும். போக்குவரத்து ஓய்வூதியர்களின் அகவிலைப்படியை உடனடியாக உயர்த்த வேண்டும். புதுச்சேரிக்கு மாநில தகுதி தாமதிக்காமல் வழங்க வேண்டும். புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்பது உட்பட 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் பாமக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.